கொய்த்து விடாமுயற்சி சவாலில் இன்னைக்கு நாள் 25. எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டுன்றனால இன்னைக்கு காலை உணவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம செடி நண்பருக்கு தண்ணி மாற்றுவோம். அது இன்னைக்கு தான். அவருக்கு தண்ணி எல்லாம் மாத்திட்டு முகத்துல வேற ஒரு 1/4 கிலோ அதிகமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு கிளம்பிட்டு காலை உணவையும் மதியம் சேர்த்து சாப்பிட்டுட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸ் குடிப்போம். அது கூட தயிர் கலந்து இன்னைக்கு எடுத்துட்டு போய் குடிக்கலாம்னு கலந்து எடுத்துக்கிட்டு சூடு ரொம்பவே அதிகமா இருக்கனால ரேடியேட்டர்ல ஒரு வாட்டர் கேன் தண்ணியை ஊற்றிக்கிட்டு மாலையாச்சு. கொஞ்சம் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 5:30 மணி போல நம்மளுக்கு இன்னைக்கு மாலை வேலை டியூட்டி இல்லாதனால பார்க்குக்கு போலாமேன்னு பார்க்குக்கு போயிட்டு இந்த பார்க்கு நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது. மாலை வேலைன்றனால எல்லாத்துக்கும் தண்ணி பாசிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. பறவைகள்லாம் கூட்டமா உட்காந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி 6 பேக் உடற்பயிற்சியை பண்ணிட்டு மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்தேன். அருமையா இருந்துச்சு. இந்த மழை பெஞ்சா மரத்தாட்டினா மழை பெய்யற மாதிரியே துளி விழும்ல, அது அண்ணனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு அங்க தண்ணி அடிக்கிறத பார்த்தோன்னே அண்ணன் அப்படியே குழந்தை பருவத்துக்கே போயிட்டு அங்க ஒரு ஆட்டத்தையே போட்டுட்டேன். லைட்டா நனைஞ்சிட்டேன். அதனால சூரிய நண்பர்கிட்ட உதவி கேட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு இன்னைக்கான ஓட்ட பயிற்சியும் முடிச்சுட்டு ஓடுறனால நாக்கு தள்ளுதோ இல்லையோ இங்க அடிக்கிற வெயில்னால நாக்கு தள்ளிடும் போல. மீண்டும் டியூட்டி இருக்கனால அப்படியே கிளம்பிட்டேன். போற வழியில கியூட்டா ஒரு டாம் உட்காந்துருந்தான். அவனை கொஞ்ச நேரம் தடவி கொடுத்துட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்றதே இந்த ஐஸ் ரோல் மட்டும் தான். அதே யூஸ் பண்ண வேற மறந்துடுறேன். அப்பப்போ சரி பாத்துக்கலாம். நைட் உணவுக்கு வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி சாலட் ரெடி பண்ணிட்டு கொண்டக்கல்ல காலையில வச்சது இருந்துச்சு. அதை வச்சு நைட் உணவு சாப்பிட்டுட்டு தொடர்ந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையும் இன்னைக்கு சாப்பிடல. அதையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் 1 hour டியூட்டி இருந்துச்சு. போயிட்டு வரும்போது நிலா பையனை தேன்னா எங்கேயும் லீவ் போட்டு போயிட்டு இருக்கான் போல. வீட்டுக்கு போயிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு லுங்கியை கட்டிட்டு ஜம்முன்னு படுத்துட்டு நண்பர்களே விடாமுயற்சியுடன் இருங்க.